சிவா, என்னப்பா அது கையில? கோர்ட்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு பெரியம்மா. யார் அனுப்பியிருக்கா? ஸ்னேகா. அவ எதுக்கு உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா? ஸ்னேகாவை நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு என் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா. ஐயோ, என்னப்பா சொல்ற? இப்போ நீ என்ன பண்ண போற? வர வெள்ளிக்கிழமை நான் கோர்ட்ல ஆஜராகணும். கோர்ட்ல நீ என்னப்பா சொல்ல போற? என்ன சொல்ல போறேன்னு தெரியல பெரியம்மா. இவன் என்ன சொல்ல முடியும்? இவன் ஸ்னேகாவை லவ் பண்ணது உண்மைதான். அதை தெரிஞ்சுதானே நீங்க இவளை கட்டி வச்சீங்க. நீங்க எடுத்த தப்பான முடிவால என் பிள்ளை ஜெயிலுக்கு போறான். ஏய், இங்க பாடி, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாச்சும் வந்துச்சு அதை பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சிவா நல்லா இருக்கும்னு நினைச்சனா நீ அவனை விட்டு கொடுத்து போயிட்டே இரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா தான் சிவாவை லவ் பண்ணிருக்கா. சிவா அவளை லவ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. சிவா ஸ்னேகாவை லவ் பண்ணவே இல்ல, அதான் உண்மை. நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. என்ன ஆண்டி திடீர்னு பாக்கணும்னு போன் பண்ணீங்க? நீ எதுக்கு ஸ்னேகா சிவா மேல கேஸ் போட்ட? நீ இப்படி பண்ணனா சிவாவுக்கு உன் மேல கோவம் தானே வரும். சிவா மேல கேஸ் போட்டா சிந்துவுக்கு கோவம் வரும். அவ சிவா மேல நான் போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என்கிட்ட வருவாள. அப்படி அவ வரும்போது நான் சொல்லுவேன், நீ சிவாவை டைவர்ஸ் பண்ண. நீ பண்ணா நான் சிவா மேல போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா ஒருவேளை அவ டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அவ கண்டிப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டா. சிவா கொண்டுனா சிந்துவால தாங்க முடியாது. நான் பண்ண தப்பால தேவையில்லாம இப்ப நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற ஒரு வேகத்துல தான் நான் எதையுமே யோசிக்காம இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஏன் தான் இப்படி பண்ணோன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா ஸ்னேகா ஒன்றும் என் மேல போய் கேஸ் போடலையே. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனா என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. அப்போ நான் அவளை ஏமாத்திட்டேன்னு தானே அர்த்தம். இங்க பாருமா ஸ்னேகா, கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக வேண்டாமா? என் புள்ள சிவாக்கு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. அவன் மேல போட்டிருக்க கேஸை நீ வாபஸ் வாங்கிடுமா? என் பொண்ணை காதலிச்சு ஏமாத்தினதுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும்.